யாருன்னு தெரியுதா இல்லையா? இவர் தான் நத்தத்திலிருந்து அமெரிக்காவுக்கு வந்த சமையல்காரர் மிஸ்டர் ஜெகன். இவர் வந்து ஊர்ல வந்து நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுதா உங்களுக்கு? இவர் வந்து ஆம்லேட் போட்டுட்டு இருக்காரு. அதையாவது ஒழுங்கா போடுறாருன்னு கேட்டா இல்ல, விஷயம் வேற மாதிரி போகுதுங்க. அவர் போதையில இருக்காரு, நானும் அட்லீஸ்ட் லிட்டில் பிட் போதை, அவர் கொஞ்சம் அதிகமா போதை. அவ்வளவு வித்தியாசம் வந்து அவ்வளவுதான். நல்லா பாருங்க, அது எக் பூர்ஜின்னு சொல்ல வர்றாரு. அவரோட முகத்தையும் பாருங்க. போதை கண்ணுல தெரியுதா? அவரோட போதை கண்ணுல தெரியுதா? சிரிப்புலையும் தெரியுதா? இந்த லைட்டை என்னோட போதையும் நீங்க பாத்துக்கோங்க, கம்பல்சரி பார்த்தாகணும். போதையில் இருக்கிறாங்க. இதுதான் எங்களோட கிச்சன். நாங்க கிச்சன்ல இங்க பாத்தீங்களா இல்ல, திறந்து காட்டுறாரு. எங்க கிச்சன்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு திறந்து காட்டுறாரு. இதையோ சேர்க்கிறாரு. இப்ப எக் புர்ஜி எப்படி பண்றதுன்னு அவரு இப்ப வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. முதல்ல கொஞ்சம் ஆயில் ஊத்துனாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு 3 முட்டையை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்றாரு. பார்த்துக்கோங்க, எக் புர்ஜி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரணும்னா இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா? செஃப் ஜெகன் எக் புர்ஜி. இங்கிலீஷ்லாம் பேச வேணாங்க, தமிழ்லையும் பேசுவோம். கிச்சனை பாருங்க. முதல்ல கிச்சனை இப்படி டீசெண்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும். கிச்சனை வந்து இங்கே எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். என்னோட செஃப் ஜெகன் எப்படி இருக்காங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஜெகன், பார்த்தீங்களா இல்லையா? நல்லா இருக்கு. இவர் வந்து இன்னொரு செஃப். அவர் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முகம் வந்து இருட்டில் நம்மளுக்கு சரியா தெரியாததுனால தெரியற மாதிரி காட்ட மாட்டேங்கிறாரு. வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் மோத்த கட்டலாம். இவர் பேர் பாண்டி, சிங்கக்குட்டி பாண்டி. சிவல பேர் பாண்டி கிடையாது. இவர் கோவிந்தனத்து பக்கத்துல இருக்கிற வடுகவட்டியா வடுகவட்டி பாண்டி. இவரோட முகம் சரியா தெரியலனாலும் அவரோட மனசு வந்து வெள்ளை மனசு. முகம் கருப்பா தெரிஞ்சாலும் மனசு வெள்ளை. பார்த்துக்கோங்க. இது ரூமு. இப்போ நம்மளோட விஐபி மிஸ்டர் ஜெகன் மறுபடியும் மீண்டும் ஜெகன் பேக் டு பெவிலியன் மாதிரி மீண்டும் ஜெகன் போகிறோம். மொத்தம் என்னைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை நீங்களே எடுத்துக்கங்க. நானே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட மிஸ்டர் ஜெகனோட எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. அந்த எக் புர்ஜி எப்படி டிஸ்பிளே பண்றாரு, எப்படி வந்து பிரசன்டேஷன் பண்றாருங்கிறத நீங்க இப்போ பாக்குறீங்க. அவரோட பிரசன்டேஷன் வந்து இப்போ பாருங்க. அவரோட எக் பிரசன்டேஷன், எக் புர்ஜி இதுதான் பிரசன்டேஷன். நல்லா அப்படி வச்சுக்கிட்டு இப்போ வச்சுக்கிட்டு பக்கத்திலே சரக்கையை வச்சுக்கிட்டு புகை ஆவி பறக்குது. பாத்தீங்களா இல்ல? எக் புர்ஜில இருந்து ஆவி பறக்குது. யாருக்குங்க சரக்கு? உங்களுக்கு தாங்க. என்னோட சரக்கு. ஜெகன் ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, நாங்கள் என்னையும் கொஞ்சம் வீடியோ எடுங்க. அப்படியே நல்லா எடுங்க. எதை பேசிட்டு வாங்க பாண்டி வாங்க. அதான் இப்போ வந்து டேஸ்ட் பார்க்குறாரு நம்ம தாமோதரன். ஹெட் செஃப், எஜுகேட்டிவ் செஃப் ஆஃப் தாமோதரன். அது டேஸ்ட் பார்க்குறாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, அவரோட கமெண்ட்ஸ். ஆமாம், அவரோட கமெண்ட்ஸை கேளுங்க. இதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்கிட்டாரு, அதுல கொஞ்சம் ஆயில் போட்டாரு, கொஞ்சம் ஜீரா போட்டாரு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய்,
போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 3 முட்டையை போட்டுட்டு அதில் சால்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டார். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டாரு. இப்போ பார்த்துக்கிறீங்க இதோட டேஸ்ட் வந்து ரியலி எக்ஸலண்ட். நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் அடிக்கிறீங்கன்னா இந்த எக் புர்ஜி சைட் டிஷ் அப்படிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இவர் வந்து பாண்டி இது வந்து பண்ணுங்க சும்மா குடிமான்களின் கேளுங்க. எக் புர்ஜி ஸ்பாட்ல பைய வந்து அவர்களோட கமெண்ட். ஓகேல்ல, நீ ஏதாவது பேசு சாப்பிட்டு நமக்கு என்ன சொல்லு. நல்லா இருக்குன்னு ஏதாவது பேசுங்க. ஓடிக்கிட்டு இருக்கடா. வழக்கம் போல தண்ணி இதுதாங்க வாழ்க்கை. அதுல டேஸ்ட சொல்றா. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போ. நீங்களே கேட்டு வாங்கி கூடாது, நாங்களாம் சொல்லணும். புரியுதா இல்லையா? கேமரா ஓடிட்டு இருக்கு, அவன் பேசணும் இல்லைங்க. அவனை பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ உங்களை கட் பண்ணுங்க. உங்களை கொண்டாந்து சீப்பா கொண்டாந்து இப்படி பண்ணி டேஸ்ட் பண்ணி எருமங்க. நல்லா இருக்கு. ரியலி எக்ஸலண்ட் மேன். I give a yes certificate for this egg burji. Okay. I appreciate you my friend. நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படியே பண்ணிருக்கீங்க. Really I appreciate you. Thank you very much. Okay. But I see you again. Bye.